ஓம் விநாயகனே போற்றி. ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி. சங்கடஹர சதுர்த்தி என்றால் என்ன? இன்றைய தினம் விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன? விநாயகப் பெருமானை சிறப்பு பூஜைகளுடன் வழிபட உகந்த நாள் இன்று. இந்து மத நாட்காட்டியின்படி ஒவ்வொரு முழு நிலவு அல்லது கிருஷ்ணபட்சத்தின் 4வது நாளில் கொண்டாடப்படுகிறது. பெண்கள் தங்கள் குடும்ப நலனுக்காக செய்யும் பூஜைகளில் சங்கடகர சதுர்த்தி ஒரு முக்கியமான விரதமாகும். சதுர்த்தி என்றால் என்ன? சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து கணிக்கப்படும் திதி சதுர்த்தி எனப்படுகிறது. அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 4வது நாள் சதுர்த்திதி ஆகும். வடமொழியில் சதுர் என்பது 4 என்பதை குறிக்கும். ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு முறை சந்திரனின் சுழற்சியால் சதுர்த்திதி வருகின்றது. சதுர்த்தி விரதம் இருக்கும் முறை என்ன? விநாயகப் பெருமானின் அருளை பெறுவதற்காக இருக்கும் விரதம் சதுர்த்தி விரதம் ஆகும். விநாயகர் எளிமையான தெய்வம் என்பதால் சதுர்த்தி விரதமும் மிகவும் எளிமையானது. சதுர்த்தி அன்று காலையில் நீராடி விநாயகர் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வந்து விநாயகரை வணங்க வேண்டும். அருகம்புல், வெள்ளருக்கு ஆகியவற்றால் விநாயகருக்கு மாலை கட்டி போடலாம். முடிந்தவர்கள் நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம். சதுர்த்தி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும்? சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் குடும்பத்தில் உள்ள அனைத்து குழப்பங்களும் அகலும். வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள், கிரகதோஷங்கள் விலகும், சங்கடங்கள் நீங்கும், காரிய தடைகள் நீங்கும், சகலவிதமான சௌபாக்கியங்களும் ஏற்படும். சதுர்த்தி திதி துவங்கியதிலிருந்து விரதத்தை துவங்கலாம். அல்லது சதுர்த்தி அன்று காலையிலேயே விரதத்தை துவங்க வேண்டும். மாலையில் விநாயகர் கோவிலில் நடக்கும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்ட பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். சங்கஷ்டி சதுர்த்தி பூரண கதை. விநாயகரின் கதையை நாம் அனைவரும் அறிந்ததே. பார்வதி தேவி அபிஷேகம் செய்வதற்கு முன் தன் உடலில் பூசப்பட்ட 4 மாவுகளால் விநாயகப் பெருமானை படைத்தாள். அப்போதுதான் அந்த பையனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டாள். ஒரு நாள் அவள் குளிக்கச் செல்லும்போது சிறுவனின் வீட்டு வாசலில் அவள் காவல் காத்தாள். அதே நேரத்தில் சிவன் தன் கணங்களுடன் வீட்டிற்குள் நுழைய முயன்றார். அந்த வழியில் விநாயகர் அவனை விடவில்லை. அந்த சிறுவன் தன் மகன் என்பதை அறியாத சிவபெருமான் அவனுடைய அவமானத்தைக் கண்டு கோபமடைந்து அந்த சிறுவனை கொல்லும்படி தன் கணங்களுக்கு கட்டளையிட்டார். அந்த சண்டையில் தாயின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த விநாயகரின் தலை துண்டிக்கப்பட்டது. இதை அறிந்த பார்வதி தேவி கோபமடைந்து ஆதிசக்தியாக மாறினார். முழு பிரபஞ்சமும் அழிவுக்கு தயாராக உள்ளது. பின்னர் விஷயம் அறிந்த சிவபெருமான் தன் மனைவியின் கோபத்தை கண்டு சிவனின் தலைக்கு பதிலாக யானை தலையை வைத்து அவனை உயிர் பிழைக்கச் செய்தார். முழு பிரபஞ்சமும் சிறுவனை புத்தி, அறிவு மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் அதிபதியாக வணங்கும் என்று சிவபெருமான் வரம் அளித்தார். அன்றிலிருந்து விநாயகப் பெருமானே எந்த சடங்குகளிலும் முதல் பூஜையை பெறுகிறார். மேலும் அவர் எல்லா தடைகளையும் நீக்குபவர் என்று மக்கள் நம்புகிறார்கள். சங்கடஹரா சதுர்த்தி அன்று சிவபெருமான் அருளிய வரம் இது என்பது ஐதீகம். எனவே மக்கள் தங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளையும் போக்க சங்கடஹர அல்லது விஷ்ணஹர்த்தத்தை வழிபடுகிறார்கள். சங்கஷ்டி சதுர்த்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. குடும்பத்தின் செழிப்புக்காகவும் இந்த பூஜை செய்யப்படுகிறது. இந்த சங்கடகரா சதுர்த்தி பூஜை மாலை வேளையில் சந்திரனை பார்த்த பிறகே செய்யப்படுகிறது. வணங்குவதற்கு எளியராகவும் வாழ்வில் எல்லா வளங்களையும் தருபவராகவும் இருப்பவர் விநாயகப் பெருமான். அவரை எண்ணி வணங்கும் எல்லா நேரமும் விசேஷமானவைதான். எனினும் சதுர்த்தி நாளில் மேற்கொள்ளப்படும் சங்கடகர சதுர்த்தி விரதம் கணபதிக்கு என்றே உருவான அருமையான விரதம். இதை மேற்கொண்டு கணபதியை பூஜிக்கும் பக்தர்களுக்கு எந்த குறையும் இருப்பதில்லை என்றே சொல்லப்படுகிறது. சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய இந்த சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் வேண்டியது மட்டுமல்ல, நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை வரங்களும் நமக்கு கிடைத்துவிடும். பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 4ஆம் நாள் சங்கடகர சதுர்த்தி. சங்கட என்றால் துன்பம், ஹர என்றால் அழித்தல். துன்பங்களை அளிக்கும் விரதமே சங்கடகர சதுர்த்தி விரதம். பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சதுர்த்தி திதியே மாத சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிறப்பான விரதத்தை அனுஷ்டித்தே அங்காரகன் என்ற செவ்வாய்
நவகிரகங்களில் ஒரு கிரகமாக பதவி அடைந்தார். கிருஷ்ணர், புருகண்டி முனிவர் ஆகியோர் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரின் அருளை பெற்றனர். சிவனை பிரிந்த சக்தி இந்த விரதத்தை மேற்கொண்டுதான் சிவனை அடைந்தார் என்றும் கூறப்படுகிறது. கிருதவீரியன் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் மேற்கொண்டுதான் கார்த்தவீரியன் என்ற மகனை பெற்றான். பாண்டவர்கள் கூட இந்த விரதம் இருந்தே வெற்றி பெற்றனர் என்றும் புராணங்கள் தொடர்ந்து கூறுகின்றன. எண்ணியது யாவற்றையும் அளிக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தி ஒரு எளிமையான விரதம். இந்த விரதத்தால் தீராத நோய் தீரும், நிலையான இன்பம் கிட்டும், கல்வியறிவு, புக்தி கூர்மை, காரியங்களில் வெற்றி, நீண்ட ஆயுள், நிலையான ஆரோக்கியம், நன்மக்கட்பேறு, பெருமைக்குரிய புகழ் என எல்லா நன்மைகளையும் அடைய முடியும் என்று புராணங்கள் சொல்கின்றன. சனி தோஷத்திற்கு ஆட்பட்டு கஷ்டம் அனுபவிப்பவர்களுக்கு இந்த விரதம் ஒரு நல்ல விடிவு என்றே சொல்லலாம். தன்னை கிண்டல் செய்த சந்திரனின் ஆணவத்தை கண்டித்து சாபமிட்டார் விநாயகப் பெருமான். ஆணவம் ஒளிந்த சந்திரன் இந்த சதுர்த்தி நாளில்தான் அனுகிரகம் பெற்றான். எனவே இந்த நாளில் கணபதியை தரிசனம் செய்துவிட்டு சந்திரனையும் காணலாம் என்று சொல்லப்படுகிறது. வாழ்வின் எல்லா நலன்களையும் அளிக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் மகிமையை உணர்ந்து பலன் பெறுவோமாக. நன்றி.